जय साईराम। जय गुरुदेव दत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। अक्कलकोट श्री स्वामी समर्थ லீலாமிருதம் அத்தியாயம் 95. ராமகிருஷ்ண புவாமடை. ஒருமுறை ராமகிருஷ்ண புவாமடை அக்கல்கோட் வந்திருந்தார். அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்துவிட்டு கீர்த்தனைகள் பாடினார். அந்த கீர்த்தனைகளில் ஸ்ரீ சுவாமி மகாராஜுடைய சுதந்திரமான பழக்க வழக்கங்களை குறை கூறி வேதங்களில் இருந்து மேற்கோள் காட்டி பாடல்களை பாடினார். மேலும் அவர் சங்கராச்சாரியார்தான் உண்மையான அவதாரம் என்றும் அவர் வர்ணாசிரம தர்மத்தின்படி வாழ்ந்து மக்களை ஒற்றுமைப்படுத்தினார் என்றும் கூறினார். இதை கேட்டவுடன் ஸ்ரீ சுவாமிகள், நீ நாள் முழுவதும் இங்கு இருக்கிறாய். உன் பணப்பெட்டியை நிரப்புவதற்காக ஒரு கடை வைத்து நடத்தி கொண்டு உன் இஷ்டம் போல் நடந்து கொள்கிறாயே, அது என்ன ஆன்மீகமா என்று கேட்டார். புவா சிறிது வருத்தம் அடைந்தார். தன் கீர்த்தனைகளை முடித்துக்கொண்டு அவர் ஸ்ரீ சுவாமிகளுக்கு அருகில் அமர்ந்தபோது அவர் அருகில் ஆன்மீகத்தில் மிகவும் அதீத ஞானம் பெற்ற ஒரு துறவி அமர்ந்து கொண்டிருந்தார். அவர் ஸ்லோகத்தை கூறி புவாவின் மனதில் ஏற்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்கும் வகையில், நீங்கள் சதாராவின் மிகப்பெரிய ஞானி என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நீங்கள் பூனேவில் உள்ள சோமேஸ்வரர் கோவிலில் புராண கதைகள் கூறுகிறீர்கள். நான் உங்கள் குரு ஸ்ரீ உங்காவ் யோகவாத்கர் புவாவை பார்த்திருக்கிறேன். அவர் அகம்பாவம் துளி கூட இல்லாத ஒரு துறவி. நீங்களும் மிகவும் நல்லவர்தான். ஆனால் பிரம்மமான ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஸ்ரீ தத்தாத்ரேயராக அவதரித்துள்ளார். 4 வேதங்களையும் 6 விதமான சாஸ்திரங்களையும் கடுமையான தவத்தை மேற்கொண்டாலும் இவருடைய சிறப்பை நம்மால் கனவில் கூட அறிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது தினசரி வாழ்க்கையில் எப்படி சாத்தியம்? இப்படிப்பட்ட புராண புருஷரை பற்றி அகம்பாவத்துடன் அவர் முன்னிலையில் பேசுவது மகா பாவம். இது போன்ற பேச்சுக்கள் உங்களுக்கு பிரம்ம அனுபவத்துக்கு வழிவகுக்காது என்று அறிவுரை கூறினார். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் மடைபுவா மனம் திருந்தினார். அவர் மீண்டும் மீண்டும் ஸ்ரீ சுவாமிகளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். ஸ்ரீ சுவாமிகளும் அவரை மன்னித்தருளினார். நாளாக ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் மீதான பக்தி அவருக்கு அதிகரித்து கொண்டே வந்தது. அவர் ஸ்ரீ சுவாமிகளுடன் 8 முதல் 15 நாட்கள் வரை தங்கியிருந்து சேவைகள் செய்துவிட்டு கீர்த்தனைகள் பாடுவதை வழக்கமாக்கி கொண்டார். ஒருமுறை புவா அக்கல்கோட்டில் பாகவத சப்தாகம் நிகழ்த்தினார். அப்போது ஸ்ரீ சுவாமிகள் தொடர்ந்து தினமும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புராணத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். ஸ்ரீ சுவாமி தொடர்ந்து ஒரு புராணத்தை கேட்பது இந்த நிகழ்ச்சியில் மட்டும்தான். மகாராஜிடம் ஒரு பண்டிதர் வந்திருக்கிறார் என்று கூறினால், பண்டிதனாக இருந்தால் என்ன, அவன் உன் பொறுமையை துண்டு துண்டாக வெட்டி வைத்து விடுவான் என்று கூறுவார். ஒரு முறை காஸ்பாக்கில் மடைபுவாவின் கீர்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அங்கு நூற்றுக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஒரு உயரமான மேடையில் அலங்கரிக்கப்பட்ட நாற்காலியில் அமர்ந்திருந்தார். ஒரு கீர்த்தனையில், எவருடைய பாதம் நம்மை சம்சார சாகரத்தின் அக்கறைக்கு எடுத்து செல்லும் என்று அவர் பாடினார். சரியாக அச்சமயத்தில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தன் வலது காலை கீழே இறக்கி விட்டு கொண்டார். இதை கண்டவுடன் பக்தி பரவசம் அடைந்த புவா தன் இடத்திலிருந்து குதித்தோடி ஸ்ரீ சுவாமிகளின் பாதத்தை பிடித்து கொண்டு, இதுவே அந்த பாதங்கள் என்று கண்ணீர் விட்டு கதறினார். உடனே ஸ்ரீ சுவாமிகள் தனது இடது காலையும் இறக்கியவுடன் பாலப்பாதை இறுக்கமாக பற்றி கொண்டார். அங்கு கூடியிருந்தவர்கள் அனைவரும் ஆனந்த கண்ணீர் சிந்தி மகிழ்ச்சியில் திளைத்தனர். அனைவரையும் நல்வழிப்படுத்தி தன் பாத கமலங்களில் சரணடைய வைத்து ரட்சிக்கும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் அருளை பெற்றால் ஆனந்த கண்ணீர் தானே வரும். ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குருதேவ தத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.